ஏன்னா மற்ற மரண தண்டனை வந்து இப்போ நம்ம தூக்கில் போடுறோம், துப்பாக்கியில் சுட்டு கொள்கிறோம், கழுத்து நெரிச்சு கொள்வது, கழுத்தை வெட்டி கொள்வது. ஏன் யோவனை ஏஸ்பா வந்த காலத்தில் சிகிச்சேதம் பண்ணி தான் கொண்டுருக்காங்க. அப்படி கூட ஏஸ்பா கொண்டிருக்கலாம். ஏன் இந்த சிலுவை மரணம் அப்படின்னா முக்கியமான 4 காரணம். அந்த சிலுவை அந்த ரோமர்கள் வந்து ஏன் ஒரு முக்கியமான 4 காரணத்துக்காக உருவாக்கியிருக்காங்க. முதல் வந்து அந்த மரணம் வந்து ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக நடக்கும். சரியா, ரொம்ப மெதுவாக நடக்கும். அந்த சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுங்க 6 மணி நேரத்துலேருந்து 4 நாள் ஆகுமா அந்த இறக்குறதுக்கு, சாகிறதுக்கு. சரியா, மற்ற எல்லா மரணமும் 1 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் சிலுவை மரணம் வந்து 6 மணி நேரத்துலேருந்து 4 நாள் ஆகுமா அவங்க மறிக்கிறதுக்கு. அது முதல் காரணம். ரெண்டாவது வந்து ரொம்ப பெயின், ரொம்ப வலி. இப்போ தூக்கு மாட்டினா வலிச்சு செதுவானா, தூக்கு மாட்டினா உலகத்துலேயே வலி இல்லாமல் சாகிறது வந்து முதல்ல தூக்கு மாட்டி சாகிறது தான். நாம புக்கில் போட்டிருக்கு. எல்லோரும் வலி நிறைந்து சாக நினச்சாங்க. ஆனால் தூக்கு மாட்டி சாகிறது தான் வலி இல்லாமல் சாகிறது. இந்த மாதிரி எல்லாமே வலி இல்லாமல் டக்கு டக்குன்னு செத்துருவாங்க. ஆனால் சிலுவை மரம் வந்து ரொம்ப வலி, அவங்க சாகிற வரை 6 மணி நேரம் 4 நாள் வரை இருக்கும், வலிச்சே சாவாங்களாம். ரெண்டாவது சாகிறது. மூணாவது வந்து அசிங்கப்படுத்துறது, அவங்கள வந்து ரோட்டில் ஃபுல்லாக இழுத்து அசிங்கப்படுத்தி. மூணாவது அவங்க இறக்கும்போது கூட அவ்வளோ அவமானப்பட்டு சாகிறாங்க. 4வது காரணம் வந்து மற்ற மக்களுக்கெல்லாம் பயம் வரணும். இந்த 4 மெயினான காரணத்துக்காக தான் இந்த சிலுவை மரணத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் பைபிளே ஒன்று போட்டிருக்கு. கலாத்தியர் 3:13 எடுத்து பாருங்க. கலாத்தியர் 3:13 வாசிங்க. அவ்வளோதான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஒரு சபிக்கப்பட்டவங்களை மட்டும்தான் அந்த மரத்தில் தூக்கில் சாகருக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் இந்த சிலுவை மரணத்தை உருவாக்கியிருக்காங்க. இதில் சொன்ன மாதிரி எவ்வளோ இப்போ எப்படி சொல்கிறது, ரோமர்கள் யாருக்காக உருவாக்குனாங்கன்னா அந்த கிரிமினல்ஸ், கொலை பண்ணுறவன், விபச்சாரம் பண்ணுறவன், தப்பு பண்ணுறவங்களுக்காக மெயினாக ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து எப்படி சொல்கிறது, போராட்டக்காரர்கள், அப்புறம் அடிமைகள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மரணம் கொடுக்குறதுக்காக தான் இந்த இதை உருவாக்கியிருக்காங்க. மெயினாக யாரை தூக்கில் போடுவாங்கன்னா ரோமர்கள் அல்லாதவங்க தான் இந்த மாதிரி தூக்கில் போடுவாங்க. ரோமர்களை வந்து அவங்க தனியாகவே வச்சு தூக்கிடுவாங்க. இது ரோமர் அல்லாதவங்கள இப்படி மெயினாக தூக்கில் போட்டிருக்காங்க. ஸோ ஏசப்பா அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் இருந்த எல்லா யூதர்கள் வந்து ஒரு 160 சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட் இருந்திருக்காங்க. ஒரு 55-65 கிலோ இருந்திருக்காங்க. ஸோ ஏசப்பாவும் அதே வெயிட்டில் தான் இருப்பார்னு கணிச்சிருக்காங்க. ஸோ ஏசப்பா என்னதான் ஒல்லியாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாராம். அந்த காலத்தில் இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருப்பாங்களாம். அந்த சிலுவையோட வெயிட் வந்து 80-100 கிலோ இருக்குமாம்மா. சரியா, அந்த சிலுவையோட வெயிட் 80 கிலோலேருந்து 100 கிலோ இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த பிலாத்துவோட அந்த சபையிலேருந்து அந்த எங்கே கொடுத்தாங்க, கொல்கத்தா மலையில் தானே சாவு கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஒரு 600 மீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குமாம்மா. அது வரை நம்ம அந்த வெயிட்டை தூக்கிட்டு போய், அந்த சிலுவையை தூக்கிட்டு போய் தான் அங்கே வந்து சாகு கொடுப்பாங்களாம். ஆனால் ஏசப்பா அதுக்கு முன்னாடியே ரொம்ப அடித்து அந்த இது வாரினால் அடிப்பிச்சாங்க, தலையில் முள்குடி வச்சு ரத்தம் அவ்வளோ கொடுமைப்படுத்தி தான். அதனால் ஏசப்பாவால் தூக்க முடியல. அவ்வளோ அவர் தூக்க முடியும் தான், அவரால் தூக்க முடியல. அதனால தான் சிறைனவரனாகிய யோவான் சீமோன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அதில் சயின்டிஃபிக்கான விஷயமும் இருக்குது. சிலுவையில் சும்மா ஒன்றும் அடிக்கலை. நம்ம இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அடிக்கலை. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு 8 எலும்பு சேர்கிற இடம் இருக்குது. அதில் ஒரு 4 எலும்பு சுற்றி இருக்கும். அந்த சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும் எல்லாருக்கும். சரியா, அந்த கேப்பில் கரெக்டாக ஆணி அடிச்சிருக்காங்க. அந்த கேப்பில் அடித்தா மட்டும்தான் சிலுவையில் தொங்குறாங்கல்ல, அப்போ வந்து கீழே விழுகாமல் இருக்கும். அதே மாதிரி ஏன் கை 2 விரித்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக மூச்சு வாங்கினா நம்ம நார்மலாக நேராக அப்படி இருந்தால் தான் மூச்சு நல்லா வாங்க முடியும். கை 2 நல்லா இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்கன்னா மூச்சு திணறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, மூச்சு திணறி சாகணும். அவங்கள வந்து ரொம்ப கொழுப்படுத்தி சாவடிச்சிருக்காங்க, மூச்சு திணறும். சரியா, அதே மாதிரி காலில் வந்து காலில் வந்து ஆணி அடிச்சிருக்காங்கல்ல, காலில் ஆணி அடிக்கும் போது கையில் நம்ம இப்போ கொஞ்சமாச்சும் உடம்பு லிஃப்ட் பண்ணால் தான் அந்த மூச்சு திணறும் போது கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு வந்தால் தான் மூச்சு கொஞ்சம் கிடைக்கும் அவங்க வாழ்கிறதுக்கு. அந்த சிலுவையில் அடைஞ்சதுக்கப்புறம் அப்போ வந்து கரெக்டாக பாதத்தில் அடிச்சு வச்சுருவாங்க. அந்த பாதத்தை ஊனி கொஞ்சம் இப்படி மேலே வந்து உயிர் பிழைப்பாங்க. சரியா,
அப்படி உயிர் பிழைக்க வைக்க முடியல அப்படின்னா சீக்கிரம் அவங்கள கொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டை எடுத்து ஏதோ வச்சு கால் எலும்பை உடச்சி விட்ருவாங்களாம். சரியா, சீக்கிரமாக அவங்கள சாக வைக்கணும்னா கால் எலும்பை உடச்சி விட்ருவாங்களாம். உடச்சி விட்டா அதுவும் அந்த விதத்துலேயும் பண்ண முடியாதுல்ல, அப்படியும் வந்து சீக்கிரமாக சாகடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு நிமிஷம், மார்க் 15:25 எடுத்து வாசிங்க ஒரு நிமிஷம். ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்ச நேரம் வந்து 3ஆம் மணி நேரம். சரியா, அதெல்லாம் கேட்டுக்கோங்க. மார்க்கு 15:25. சரியா, நான் சொன்னேன்ல 6 மணிலேருந்து 4 நாள் வரை ஆகும்னு. அது வந்து ரொம்ப வீக்கானவங்க, ரொம்ப முடியாதவங்க சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. நல்ல பலசாலிகளுக்குலாம் 4 நாள் ஆகும். ஏசப்பா இறக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே அவ்வளோ கொடுமைப்படுத்தி ஏசப்பா எவ்வளோ நேரத்தில் இறந்துருக்கான்னு அடுத்ததில் பாருங்களேன். 34வது வசனம் வாசிங்க. மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அப்போ 3ஆவது மணி நேரம் அவரை சிலுவையில் அடைஞ்சிருக்காங்க. அப்போ எப்போ இறந்துருக்காரு? அப்போ எவ்வளோ நேரத்தில் இறந்துருக்காரு? 6 மணி நேரம். அது ரொம்ப சீக்கிரமாமா. அது வந்து அந்த கூட இருக்கிற 44 வாசிங்களேன். போனார் என்று பிலாத்து ஆச்சரியப்படுறான். பார்த்தீங்களா, இத்தனை சீக்கிரம் 6 மணி நேரம் லேட்டு தான். ஏன்னா பொதுவாக வந்து 4 நாள் ஆகுமா சாகிறதுக்கு. ரொம்ப முடியாமல் ரொம்ப அடித்து அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருந்தா மட்டும்தான் 6 மணி நேரத்தில் ரொம்ப அது என்ன சொல்கிற பாருங்க, இவ்வளவு சீக்கிரமாய் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனார் என்று பிலாத்துவே ஆச்சரியப்படுறான். ஸோ அவ்வளோ கொடுமைப்படுத்தி ஏசப்பா அணைஞ்சிருக்காங்க சிலுவையில். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு. 6 நிமிஷத்தில் செத்தே போயிட்டாரு. இவ்வளோ கொடுமை நடந்து அவர் பேசின ஃபஸ்ட்டு வார்த்தை அதான் பார்க்க போகிறோம். லூக்கா 23:34 வாசிங்க. அவ்வளோதான். ஸோ இத்தனை கொடுமை நான் இவ்வளோ சொன்னேன்ல, எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல. 6 மணி நேரத்தில் செத்தே போயிருக்காரு. சரி, அவரை நார்மலாக இருக்கிற மனுஷர் 6 மணி இவ்வளோ சீக்கிரமாக செத்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்கான். பிலாத்துவே ஆச்சரியப்பட்டிருக்கான். அந்தளவுக்கு சீக்கிரமாக அவ்வளோ கொடுமைப்படுத்தி ஏசப்பா நம்மள்கிட்ட பேசின முதல் வார்த்தை மன்னிப்பு. அவர் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இது வந்து இது முன்னாடியே தீர்க்க தரிசனம் தான். ஏசாயா 53:12 வாசிங்க. அதான் இதான் ஏசப்பா எப்படி சொல்லியிருக்காங்க, தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்ட. அக்கிரமக்காரில் ஒருவர்னா லூக்கா 23:33 வாசிங்களேன். 23:33. சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார். அதான் 2 குற்றவாளிகள் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டனா அதுதான் குற்றவாளிகளுக்கு நடுவில் ஏசப்பா வரைஞ்சிருக்காங்க. சரியா, இதுதான். ஸோ ஏசப்பா வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் சரியா எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதுலேயும் ஏசப்பா சொன்ன முதல் வார்த்தை மன்னியுங்கள். ஏசப்பா உலகத்துக்கு வந்ததே அன்பு தான், அன்பு செலுத்திருக்கா வந்தார். ஸோ இப்போ சொன்ன முதல் வார்த்தை மன்னியுங்கள்னு. ஏசப்பா மத்தேயு 5:44 வாசிங்க. 5:44 நானே வாசிக்கிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஏசப்பா இருக்க சொல்லியிருக்காரு. சரியா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஸ்நேகிச்சு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அன்பு செலுத்துறவங்க மட்டும் நீங்கள் அன்பு செலுத்தி என்ன பிரயோஜனம்? வெளியில் ஏசப்பா அறியாதவங்க புறஜாதிகளும் அதை தானே பண்ணுறாங்க. அப்புறம் உங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் அன்பு சொல்லி வந்தார், அவரை வணங்குற நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி சத்துருக்களையும் ஸ்நேகிக்கணும், சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்கணும், நம்ம விரோதிகளையும் நம்ம ஸ்நேகிக்கணும், மன்னிக்கணும். மன்னிப்பு அன்பு ரெண்டும் ஒன்று தான். சரியா, அதே மாதிரி சரி இப்போ வந்து பேதுரு வந்து ஒரு டவுட் கேட்குறாரு. சரி மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க,
எத்தனை டைம் மன்னிக்க வேணும் அப்படின்னு கேட்குறாரு. மத்திய 18:21 எடுத்து வாசிங்க. அதில் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுவேன். எத்தனை டைமு? 770. 770னா 490 அதானே இல்லையா? ஸோ எத்தனை டைம்னா எத்தனை டைம் மன்னிச்சுட்டே இருக்கணும். கடைசி வரை மன்னிக்கணும். 490 டைம் ஒரு நாள் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் நீ 500 டைம் மன்னிச்சே ஆகணும். என்ன பண்ணாலும் மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. சரியா? அதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு கதையும் சொல்கிறாரு. என்ன கதைனா, ஒரு ராஜா வந்து ஒரு கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காரு. கணக்கு வழக்கு பார்க்கும்போது ஒருத்தன் 10,000 அவருக்கு கடன் தராமல் இருக்கிறான். அவனை பிடிச்சி அவனை வந்து என்ன பண்ணுறாரு, இவனை வந்து இவன் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாத்தையும் விற்று, இவன் சொத்தை எல்லாத்தையும் விற்று இவனை கடன் கட்ட வைங்கன்னு உத்தரவு போடுறாரு. அவன் வந்து அந்த ராஜாட்ட போய் கெஞ்சின காலில் வந்து எனக்கு மன்னிங்க, எனக்கு இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க, நான் எப்படியாச்சும் கொடுத்துருவேன்னு சொன்னோன்னே ராஜா உடனே மனசு இறங்கி மன்னிச்சு அவனை சரின்னு மன்னிச்சிருவார். சரி, அவன் மன்னிப்பு வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் வருவான். இவன்கிட்ட 100 ரூபா கடன் வாங்கியிருப்பான். அவர் 10,000 ரூபா மன்னிச்சிருப்பாரு. இவன் 100 ரூபா கடன் வாங்கினா ஆப்போசிட்டில் வருவான். அவனை பிடிச்சி அடித்து நீ 100 ரூபா அவனும் கெஞ்சுவான். இவனை எப்படி கெஞ்சுவான் அதேமாதிரி அவன் கெஞ்சுவான். இல்லை அதெல்லாம் தர முடியாது, 100 ரூபா எனக்கு வேணும், கண்டிப்பாக நீ இவனை கொடுக்கலன்னா உன்னை ஜெயிலில் போட்டால் நான் ஜெயிலே போட்டுருவான். இதெல்லாம் தெரிஞ்சு ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. ராஜா வந்து ஏன்டா ஒரு 10,000 நமக்கு மன்னிச்சேன், ஒரு 100 ரூபா நமக்கு மன்னிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி அவனை ஜெயிலில் போட்டுருவார். இதே தான் இங்கே நடக்குது. ஏசப்பா நம்ம வந்து பர்சனலாக 1008 பாவம் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு உள்ளத்துக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியலனாலும் நமக்கு தெரியும். அத்தனை பாவத்தையும் மன்னிச்சு நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கூட இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு வராங்களோ, சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, வீட்டில் இருக்கவங்களோ, யாராக இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரங்களோ, யாராக இருந்தாலும் ஒரு சின்ன பண்ணுற ஏதோ ஒரு சின்ன தப்பு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஏசப்பா சுற்றி இருந்தவங்க ஏசப்பா கொடுக்குற பிரச்சனையோட நம்ம கொடுத்துட்டாங்க. அவரே மன்னிச்சாரு. நம்ம அதை மன்னிக்காமல் அவங்கள்ட்ட விரோதத்தை வளர்த்துட்டு அவங்கள மன்னிக்காமல் அன்பு செலுத்தாமல் இப்படி இருந்துட்டு நம்ம போய் ஏசப்பா கிட்டே அதை கொடுங்க இதை கொடுங்க என்ன மன்னிங்கன்னு கேட்டால் இப்படி மன்னிப்பார். ஸோ அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு. மத்திய 6:14 சொல்கிறாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். புரியுதா? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள மன்னிக்கணும், அப்படின்னா தான் அவர் உங்களுக்கு மன்னிப்பார். அப்புறம் நெல்சன் மண்டேலா, அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெல்சன் மண்டேலா கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தானே இல்லையா? நெல்சன் மண்டேலா வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். சரியா? 1918 அவர் பிறகுறாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் பிறகுறாரு. அவர் கிறிஸ்டின் தான். கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. 1944 வந்து சட்டக்கல்லூரியெலாம் முடிச்சுட்டு ஒரு நம்ம இங்கே தான் வந்துட்டு ஜாதி மதம் மொழின்னு சண்டை போட்டுட்ருக்கோம். அங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு இதுதான், கருப்பு தோல் வெள்ளைத்தோல், அவ்வளோதான். கருப்பாக இருக்கிறவன் தப்பு பண்ணுறவன், அசிங்கம் பண்ணுறவன், வெள்ளையாக இருக்கிறவன் நல்லவன் சொல்லி வெளிநாட்டுக்குள்ளே இப்போ வர அதான் ஓடிட்டுருக்கு. கருப்பு தோலுக்கும் வெள்ளைத்தோலுக்கு சண்டையே வெளிநாட்டுக்குள்ளே இப்போ வர அதான் ஓடிட்டுருக்கு. அங்கே ஜாதி மதம் அதெல்லாம் சண்டைலாம் இல்லை, கருப்பு தோல் வெள்ளைத்தோல் சண்டை தான். ஸோ இவர் வந்து அதை மாற்றணும், கருப்பு தோல் இருக்கவங்க நல்லா வந்து மாற்றிட்டுருக்கா இறங்கி போராட்டுறாரு. அதனால 1962 வந்து அவரை கைது பண்ணி சிறையில் போடுறாங்க. சரியா? சிறையில் போட்டு 1964 வந்து என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா வாழ்நாள் தண்டனை. சரியா? லைஃப் டைம் தண்டனை கொடுத்துட்றாங்க. சரின்ட்டு 27 வருஷம் அவர் ஜெயிலே இருக்கிறாரு. எது ஜஸ்ட் காந்தி நம்ம காந்தி எப்படி அகிம்சை வழியில் போகிறாரோ அதே மாதிரி அவரும் அங்கே அகிம்சை வழியில் தான் போராடி இருக்காரு. அதுக்கு அவர் பிடிச்சி 27 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்காரு. 1990 27 வருஷம் கழிச்சு 1990 வந்து அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியும் விடாமல் 4 வருஷம் போராடி அந்த நாட்டுக்கே அவர் ஒரு ஜனாதிபதி ஆகிட்டார், பிரசிடென்ட் ஆகிட்டார். சரியா? அவர் 5 வருஷம் அவர் ஜனாதிபதியாக ஆள்ருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா தேசத்தோட பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா. சரியா? அப்போ ஒரு நாள் அவர் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காரு சாப்பிட்றதுக்காக. அவர் கூட அவங்க செக்யூரிட்டி எல்லாம் போயிருக்காங்க. பக்கத்து டேபிளில் ஒருத்தர் சாப்பிட்டு இருந்திருக்காரு. இங்கே பார்த்தோடனே ஒரு மாதிரி ரொம்ப கிடுகிடுன்னு ரொம்ப கையெல்லாம் நடுங்கி ஒரு பயந்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. செக்யூரிட்டி வந்து கலாய்ச்சிருக்காங்க, பாரு இவர் முடியாதவர் எப்படி நடுங்கிட்டு இருக்காரு பாரு, நடுங்கிட்டு இருக்காரு பாருங்க, பயந்துட்டு இருக்காரு, இவர் அனுப்பிடுவோமான்னு கேட்டோடனே அப்போ தான் நெல்சன் மண்டேலா சொன்னாராம், இல்லை நான் 27 வருஷம் ஜெயிலில் இருந்தேன்ல, அப்போ வந்து இவர் தான் என்னோட காவலாளியாக இருந்தார். ஜெயில் காவலாளி இருப்பாங்கல்ல, அவர் தான் அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்காராம். அவர் என்ன பண்ணுவாராம், இவர் வந்து சாப்பாடு தண்ணி கேட்கும்போது போய் அவர் மேலே யூரின் போவாராம். இதை கூடி அப்படின்னு சொல்லுவாராம். அந்த உட்காந்துருந்தவர் யூரின் போய் இதை கூடி அப்படி வந்து குடும்பப்படுத்தினாராம். அடிப்பாராம், துன்பப்படுத்துவாராம், உடம்பை கிழிச்சு அவ்வளோ துன்பப்படுத்தினவர். அவரை பார்த்த உடனே நடுங்கி இருந்திருக்காரு. அப்போ எல்லாரும் நினைச்சாங்க இவரை கூப்பிட்டு தண்டனை கொடுத்து இவரை கொண்டுருவார்னு நினச்சாங்க. ஆனால் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு
நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் வந்து உங்களை நான் எதுவும் தண்டிக்க மாட்டேன், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கு தான் அவர் அப்பேற்பட்டவரே 27 வருஷம் ஒருத்தரை சாவடிச்சு யூரின்லாம் போய் தண்ணி கேட்கப்ப யூரினை கொடுத்துருக்காரு. அவரையே மன்னிச்சு அவர்கிட்ட அவர் ஆனால் வந்து பைபிள் படிக்கல. அவர் கிறிஸ்டினாக இருந்தாலும் அவர் பைபிளில் நான் வந்து கிறிஸ்டின் எங்கேயுமே சொன்னதில்லை. அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன், அங்கே வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அதை தான் நான் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த அன்பு, மன்னிப்பு இதெல்லாமே வந்து அந்த கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் அவருக்கு நோபல் ப்ரைஸ், உலகத்திலேயே நம்பர் 1 விருது வந்து நோபல் ப்ரைஸ் தான். அதை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா 3 விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அன்புக்கு, அப்புறம் அந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ், அந்த மக்களுக்காக போராடினதுக்கு, 3வது இந்த மன்னிப்புக்காக. ஸோ மன்னிப்புக்காக ஒருத்தர் வந்து நோபல் உலகத்திலே நம்பர் 1 அவார்டே நோபல் ப்ரைஸே வாங்கியிருக்காரு. சரியா? ஸோ உலகத்தில் ஒரு மனுஷன் அவர் வேதத்தை வளர்ந்துருந்தாலும் பைபிள் படிக்கல, கிறிஸ்டினா அப்படி பெர்ஃபெக்டாக வாழல, சர்ச்சுக்கு போகல, அப்பேற்பட்டவருக்கே ஒரு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த அந்த விஷயம் அப்பேற்பட்ட ஒரு மன்னிப்புன்ற ஒரு பெரிய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளும் வந்துட்டு சும்மா சின்ன சின்ன இதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கள கோவப்படாமல் சண்டை போடாமல் நம்மளும் மன்னிக்கணும். இவங்களுக்கு நடந்த ஏசப்பக்கம் நடந்தது, இந்த நெல்சுடையில் நடந்த கஷ்டம்லாம் நமக்கு யாரும் தரலை. சின்ன சின்ன கஷ்டம் தான் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன சண்டைகள் தான். அதுக்காக அவங்கள புகைச்சிக்கிட்டு விரோதமாக கடைசியாக அப்படி இல்லாமல் எபேசியர் 4:26 ஏசப்பா ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. எபேசியர் 4:26 சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியாக கிடது. சூரியன் கீழே போகிறக்குள்ள உங்கள் கோவம் எல்லாம் கீழே போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? என்ன கோவம் என்ன சண்டைனாலும் அந்த நேரம் அவ்வளோதான். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கோபம் வந்து தனியாக கிடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மத்தேயு 12:31 எந்தெந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூசணும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். சரியா? ஏசப்பா வந்து இதுக்கு வரையறையில் இல்லை, நான் இந்த பாவம் பண்ணிட்டேன் அந்த பாவம் பண்ணிட்டேன் இது மன்னிக்கணுமா அது மன்னிக்கணும் இல்லை. நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கப்படும். ஆனால் ஏசப்பா சொல்கிற ஒரே ஒரு கண்டிஷன், நீ உன் கூட இருக்கிறவன் மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன், அவ்வளோதான். சரியா? எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்குது, ஆனால் நீ உனக்கு அடுத்தவன் மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் லூக்கா 7:41 லூக்கா 4:41 அதான் சொன்னல, அன்பு. ஏசப்பா அன்பு செலுத்துறது தான் உலகத்துக்கு இருந்தார். அதனால தான் முதல் வார்த்தையே மன்னிப்பாக கொடுத்துருக்காரு. அன்பும் மன்னிப்பும் வேறு வேறு வார்த்தையாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இல்லை. மன்னிப்பு இல்லாமல் அன்பு இருக்காது, அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியும். ரெண்டும் ஒரே ஒரு, அதை தான் ஏசப்பா இங்கே சொல்கிறாரு. லூக்கா 7:41 ஒரு சம்பவம் சொல்கிறாரு. 2 பேர் கடன் பட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து 500 காசு கொடுக்கணும், இன்னொருத்தர் வந்து எவ்வளோ கொடுக்கணும்? 50 தான் கொடுக்கணும். இப்போ வந்து அந்த கடனாளி வந்து மன்னிச்சிடறாரு, 2 பேத்துக்குமே மன்னிச்சிடறாரு. அப்போ யார்கிட்ட? சீமோனை நோக்கி கேட்குறாரு, யார் வந்து இதில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க? கிட்டத்துக்கு அதிகமாக மன்னிச்சவனுக்கு தான் அன்பாக இருப்பான். அதே தான் அதான் சொல்கிறது, எவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக மன்னிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அதிகமான மன்னிப்புக்கு அதிகமான அன்பு கிடைக்கும். சின்ன சின்னக்கெல்லாம் மன்னிச்சுட்டு அதுக்குன்னா அன்பு அந்தளவுக்கு தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் பெரிய பாவமோ பெரிய கஷ்டமோ பெரிய உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஏசப்பா இப்படி அன்பு செலுத்தி தான் வந்தார். மன்னிப்பும் அன்பும் வெவ்வேறு இல்லை. ஏசப்பா எல்லாத்தையும் அந்த அன்புனால தான் மன்னிச்சார். அவருக்கு இருந்த மெயின் குணமே அன்பு தான். அந்த அன்பு இருந்த போய் தான் எல்லாத்தையும் மன்னிச்சார். ஸோ மன்னிப்பு அன்பு எவ்வளோக்கெவ்வளோ மன்னிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்கும். எவ்வளோ 1:13 ஃபுல்லாகவே அன்பை பற்றி தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் உலகத்துக்கு அன்னதானம் என்ன உங்கள் சொத்தை விற்று பண்ணாலும் அன்பு இணைக்கிற விட்டாலும் நான் ஒன்றும் இல்லை. சரியா? என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும், எவ்வளோ நீங்கள் பைபிளில் புலியாக இருந்தாலும், எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளோ இதாக இருந்தாலும் அன்பு இல்லைன்னா நமக்கு லைஃப்பில் ஒன்றும் இல்லை. அதனால் மன்னிப்பு அன்பு ரெண்டும் ஒன்று தான். மன்னிங்க. யாருக்கிட்டையும் பகை குரோதம் எதுவும் வச்சுக்க வேணாம். சூரியன் கீழே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோவமெல்லாம் கீழே போயிடணும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் மன்னிங்க. மன்னிப்பு தான் ஏசப்பா சொன்ன முதல் வார்த்தை. அவ்வளோ கஷ்டத்துலேயும், நான் சொன்ன எல்லா கஷ்டத்துலேயும் 6 மணி நேரத்தில் இறக்குற அளவுக்கு ஒருத்தரை போட்டு அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த கொடுமையிலையும் அவர் சொன்ன முதல் வார்த்தை, இவங்களை மன்னிங்க, தெரியாமல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது. அதே அந்த நெல்சன் மண்டலுக்கு அதே தான். 27 வருஷம் அவரை கஷ்டப்படுத்திருக்காரு. அவரும் சொன்ன முதல் வார்த்தை, மன்னிச்சிடுறேன், விட்டுருங்கன்னு. ஸோ சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் கூட இருக்கவங்கள பகைச்சிக்காமல் அன்பாக இருங்க. மன்னிங்க. ஃபஸ்ட்டு மன்னிங்க. அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், அதை ஏசப்பா பார்த்து போகிற. நீங்கள் மன்னிச்சு நீங்கள் அவங்கள ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். ஏசப்பா சொல்கிறாரு. அவ்வளோதான்.